முத்துவோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வராங்க. வந்தோன்னே நம்மளுடைய அண்ணாமலை வந்து போலீஸை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, போலீஸ் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு எழுந்து போய் கேட்குறாரு. என்ன சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, முத்து இருக்காங்களா அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோன்னே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக முத்துக்கிட்ட வந்துட்டு முத்தோட கையை பிடிச்சி முதல்ல கையை கொடுங்க சார், நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். போலீஸ் சைட்லேருந்து நாங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் வந்து ஒரு பொதுமக்களாக இருந்து இன்னொரு பொதுமக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணது வந்து ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் சார். அதை பாராட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த மெடல் போட்டு உங்களை வந்து மரியாதை செலுத்தணும்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூடவே யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய டிராஃபிக் போலீஸ் அருணையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தான், ஆனால் வந்து டியூட்டிக்கு கூப்பிடல. என்னென்னா இப்போ இவர் பொதுமக்களாக இருந்து ஒரு சேவை பண்ணதுனால அவரை பாராட்டணும், அதனால் இவரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஐயர் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருணையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து திருடனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு போயிட்டாரு. ஆனால் ஒரு உயிர் அதை விட முக்கியன்றது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் எங்கள் சைட்லேருந்து எங்களுடைய போலீஸ் அதிகாரி தவறுன ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணதுனால நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துக்கு அந்த மெடலை போட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மேலும் அண்ணாமலையும் விஜயாவும் பார்த்துட்டு உங்கள் பையன் வந்து பண்ண விஷயம் வந்து ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். உங்களை மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து இருந்துட்டிங்கன்னா நாட்டில் எந்த தவறுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய வீரதீர செயல் பண்ணிட்டாரு, இவருக்கு மெடல் வேற அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, விஜயா முதல்ல பெருமையாக உன் புள்ளன்னு நினச்சி நீ பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ் சொல்கிறாரு, பா இப்போ எதுக்கு அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க, இவன் என்ன ஆர்மியிலேருந்து இப்போ நாட்டையா காப்பாற்றிருக்கான், சும்மா ரோட்டில் போகிறவங்களா கீழே விழுந்திருக்காங்க அவங்கள தூக்கி காப்பாற்றிருக்கான், நான் போனால் கூட தான் காப்பாற்றுவேன் அந்த மாதிரி நெக்கலாக பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, உனக்கு முத்து ஒரு நல்ல விஷயம் பண்ணி இந்த மாதிரி யாராவது பாராட்டினா உனக்கு அப்போதுலேருந்தே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிக்கிறார் நம்மளோட அண்ணாமலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீனை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முத்துக்கிட்ட. நீங்கள் பண்ண விஷயங்கள் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸை வீட்டுக்கு வந்து உங்களை பாராட்டி மெடல் போடுறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நான் உடனே போயிட்டு அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பிடுறாங்க. மீனாவோட வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா மீனா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இவர் பண்ணார் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு லேடியை வந்து உயிரை காப்பாற்றினார் இல்லையா, அதனால் வந்து போலீஸ் சைட்லேருந்து இவரை வந்து கௌரவிச்சு இவரை பாராட்டி ஒரு மெடல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து போட்டாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் சீதா வந்து மீனோட வீட்டுக்கு வராங்க. அதான் அவங்க வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்துட்டு, ஓ அப்படியாக்கா நீ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா, ஆனால் நாங்கள் மாமா பண்ண ஒரு விஷயத்தால எங்கள் குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே டக்குன்னு பேசிடுறாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம சீதா. இதை கேட்டுட்டு மீனா வந்து, சீதா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மீனா வந்து கேட்குறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, என்னக்கா ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன ஒன்றுமே தெரியாதா, எல்லாம் நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க, உனக்கு என்னமோ முன்னாடி தெரியாத மாதிரி கேட்குறேன், இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ற மாதிரி சீதா திமிராவே பேசுகிறாங்க. உடனே ஒன்றுமே புரியாமல் நம்மளுடைய மீனாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சீதா என்ன பேசிகிட்டு இருக்கா அக்கா கிட்ட நீ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, மா எல்லாம் நான் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ மாமாவுக்கு மெடல் போட்டாங்கன்னு சந்தோஷத்தில் இருக்காங்களே, எங்கள் வீட்டுக்காரர் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு 3 நாள், அந்த விஷயத்த நினச்சி இவங்க கவலையே பட மாட்டாங்களே, ஏன்னு தெரியலையம்மா உனக்கு, ஏன்னா வேணும்னே மாமா தான் பழி வாங்குறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சீதா நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, இங்கே பாரு மாமா அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது, உனக்கே தெரியும், யாருக்கா இருந்தாலும் அவர் உதவி பண்ணுற குணம் அவருக்கு இயல்பாகவே இருக்குது, ஒரு உயிர் தான் முக்கியம்னு நினச்சி ஒரு சாதாரண உதவியை தான் அவர் பண்ணியிருக்காரு, ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் தான் அதை விட்டுட்டு திருடனை பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு, அதுக்கும் மாமா மேலே பழி போடுற இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, சூப்பராக பேசுகிறக்கா, அவார்ட் தான் கொடுக்கணும் உனக்கெலாம், மாமா தான் வேணும்னே பழி வாங்குறதுக்காக, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே மாமாவை டிரைவர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அதனால் இந்த போலீஸ் வேலையிலேருந்து அவரை தூக்கணுன்றதுக்காக வேணும்னே அவர் மேலே தப்பான பழி போட்டு பொதுமக்கள் எல்லாம் அவர் தப்பாக பேசணுங்கிறதுக்காக வேணும்னே சதி பண்ணி இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சீதா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சீதா என்ன பேசிகிட்டு இருக்க, பிளான் பண்ணி பண்ணாங்களா, மா இவ்வளோ அமைதியாக இருக்க சொல்லு, தேவையில்லாமல் ரொம்ப பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க மீனாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா சத்யாலன்னு சொல்கிறாங்க, சீதா என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, மாமா அந்த மாதிரி பண்ணுறாளா, மாமா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு,
மாமா கோபக்காரர் இருந்தாலும் நல்லா உதவி பண்ணுற குணம் உள்ளவர், உனக்கே தெரியும்ல, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் மீனாவோட அம்மாவும் சீதாவை திட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அப்பவும் சீதா பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் வேணால் நம்புங்க, நானும் எங்கள் ஃபேமிலியை நம்புகிற ஐடியாவே இல்லை. ஏன்னா மாமாவை எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிரைவர்னு சொல்கிறாருல்ல, அதனால தான் இந்த வேலையிலேருந்து நின்று அவரும் டிரைவர் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி மாமா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி திரும்பவும் நான் பிடிச்ச முயலுக்கு முன்கால் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க நம்ம சீதா. உடனே மீனா இதை கேட்டுட்டு, என்ன மாமா இதை பண்ணாரா, என்ன நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ மாமாவை இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க சீதாவை நம்மளுடைய மீனா. அடிச்சோனோ உடனே நம்ம சீதா சொல்கிறாங்க, நீ அடிக்கிறதுனால நீங்கள் பண்ணது எல்லாம் நியாயமாயிடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, சீதா இது கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடு, எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சீதா வந்து பிடிவாதமா, எனது அப்படியே விட்டால் சரியாயிடுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இங்கே பாருக்கா மாமா பண்ணது ரொம்பவே தப்பு. அதுவும் இல்லாமல் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு போலீஸாக இருந்து அவர் உயிரை காப்பாற்றாமல் ஓடி போய் திருடனை பிடிக்க போயிட்டாரு, அது பண்ண தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசினதுனால தானே எல்லா பொதுமக்களும் தப்பாகவே பேசுகிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட வர நேர்மையாக தான் சம்பாதிச்சுட்டு உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் மாமா பண்ணது தப்பு, அவர் தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சீதா ஒரே முடிவாக போட்டுடுறாங்க ஒரு போடு. உடனே நம்மளுடைய மீனா வந்து இதை கேட்டுட்டு, என்னது மாமா மன்னிப்பு கேட்கணுமா, மாமா பண்ணாத ஒரு தப்புக்கு மாமா ஏன் மன்னிப்பு கேட்கணும், இங்கே பாரு மாமா வந்து உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, அதே மாதிரி மாமாவே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக இவங்க ஒரு போடு போடுறாங்க நம்ம மீனா. உடனே சீதா சொல்கிறாங்க, மா இங்கே பாருமா, நீ ஒழுங்காக அக்காவுக்கு சொல்லி புரிய வைக்கி, என் ஃபேமிலி ரொம்ப கோவமாக இருக்காங்க, அத்தை கூட ரொம்ப கோவமாக இருக்காங்க மாமா மேலே, ஏன்னா மாமா பண்ணது ரொம்பவே தப்பு, நீ தான் அக்காவுக்கு சொல்லி புரிய வைக்கணும், மாமா மட்டும் எங்கள் வீட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நான் இந்த வீட்டுக்கே வரவே மாட்டேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே மீனா வந்து, சத்யா என்ன சத்யா இவ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, புரிஞ்சிக்கவே மாட்றா பாருடா, மாமா அந்த மாதிரி பண்ணுற ஆளா, ஒரு நார்மலாக இயல்பாக ஒரு உதவி பண்ணியிருக்காரு, உயிர் துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ பாரு மாமா வேணும்னே பண்ணாருன்னு எவ்வளோ பழி போட்டு பேசுகிறா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி மீனா கத்துறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, விடு மீனா நீ எதுவும் கோவப்படாத, அவளுக்கு எதுவும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கா, கொஞ்ச நாள் விட்டால் அவளுக்கே புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மீனோட அம்மா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு சோகமாகவே அப்படி பெட் மேலே உட்காந்துட்ருக்காங்க. நம்மளுடைய முத்து வந்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு மீனாவை பார்த்துட்டு, என்ன மீனா ஒரு மாதிரிக்கா, மீனா என்னாச்சு உனக்கு, ஏதாவது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் முத்து வந்து, மீனா என்கிட்டயே போய் சொல்ல நினைக்கிறியா, இங்கே பாரு உன்னை நான் எவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி இருந்தா, நீ என்ன சந்தோஷத்தில் இருக்க, மூஞ்சி எப்படி இருந்தா, நீ எப்படி இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிக்க கூட எனக்கு தெரியாதா, இங்கே பாரு ஏதோ நடந்திருக்கு, நீ அவ்வளோ சந்தோஷமாக இருந்த, எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாராட்ட பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நீ இன்னைக்கு இவ்வளோ துக்கமாக இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, என்னாச்சு சொல்லு, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தானே போனேன், அங்கே என்னமோ நடந்திருக்கு அதனால தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து துடி கேட்குறாரு. உடனே மீனா வந்து, ஆமாங்க அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது, சீதா வந்துட்டு எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, உங்கள் மேலே தான் தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க, மாமா தான் வேணும்னே சதி திட்டம் பண்ணி எங்கள் வீட்டுக்கார மேலே தப்பான பழி வரணும்னு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுகிறா, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லைங்க, அவள் என்ன சொல்கிறான்னா, அவங்க வீட்டுக்காரர் சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்கிறா, உங்களால் தான் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்காராம் இவ்வளோ வாட்டியும், இந்த மாதிரி ஆகிட்டு இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்காது, அதனால தான் மாமா இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்கிறா, அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு, நான் போட்டு அடிச்சிட்டேங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறா, அதை நான் சொல்லிட்டு வந்தேன், மாமாவே ஒத்துக்கிட்டாலும் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மீனா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம முத்து, ஓ இதானா அவ்வளோதானா, என்ன மீனா நீ, சீதா சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, ஆனால் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்மளுடைய முத்து. இப்போ என்ன நான் மன்னிப்பு கேட்டால் ஓகேவாமா, சீதா நல்லா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆனால் மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்னமாரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து சரி மீனா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால் அடுத்த முத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சவாரி முடிச்சுட்டு யோசிக்கிறாரு, எதுக்கு நம்மளால் சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரணும், இப்போ என்ன நம்ம போய் அருண்கிட்ட சாரி கேட்கணும் அவ்வளோதானே, போய் கேட்டால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முத்து என்ன பண்ணுறாருன்னா அருண் வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அருண் எப்படியும் வந்து சஸ்பெண்டாக இருக்காரு, சரி வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீதா வந்து இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, அதே மாதிரி அவங்க அம்மாவுமே வீட்டில் இல்லை, அருண் மட்டும் தான் இருக்காரு. உள்ளே போனதும் உடனே நம்மளுடைய முத்து என்ன பண்ணுறாருன்னா அருணை பார்த்துட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாமல், நீ இந்த பழி வாங்குற குணத்தை விடவே மாட்டியா, ஆமாம் உனக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பண்ண நீயே முடிவு பண்ணிடுவியா, நான் யதார்த்தமாக சிவனேன்னு போயின்னு இருந்தேன்,
அங்கே ஒரு அம்மாவுக்கு அடிபட்டவோ நான் கூட்டு போனேன், அந்த இடம் இல்லை, எந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் நான் கூட்டு போவேன், அதான் என்னோட இயல்பே, புரியுதா? நான் தான் அதை திட்டமிட்டு பண்ணேன்னு சொல்லி சீதாவை ஏற்றி விட்டு இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கியா நீ? எதுக்கு இந்த மாதிரி கேவலமான சகுனி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அருணை கேட்குறாரு. உடனே அருண் சொல்கிறாரு, பின்ன உன்னை அந்த குடும்பத்தை விட்டே தூக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அருண். உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே, நான் மன்னிப்பு கேட்டால் சீதாவை நல்லா பார்த்துப்பல, சீதா நல்லா இருந்தால் போதும், அதனால் இந்த மன்னிப்பு கேட்குற வேலைலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு. உடனே நம்மளுடைய அருண் சொல்கிறாரு, ஓ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? கண்டிப்பாக விட மாட்டேன். எப்படி மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்த சீதாவையே உனக்கு எதிராக ஆக்கி நிறுத்தினேன், அதே மாதிரி அவங்க மொத்த குடும்பத்துக்கே உனக்கு எதிராக நான் நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுறாரு நம்மளுடைய அருண். உடனே முத்து சொல்கிறாரு, உன்னால் அது கண்டிப்பாக பண்ணவே முடியாது, சீதாவே இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பா, நீ பண்ணுறதெல்லாம் அவளுக்கே தெரிய வந்துடும், உன் முகமுடியை ரொம்ப நாளைக்கு நீ போட்டுட்ருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் இதான் லாஸ்ட், உனக்கு நான் மன்னிப்பு கேட்டாச்சு, இதுக்கப்புறம் சீதாவை ஏற்றி விட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை உருவாக்கணும்னு நினச்சேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சீதா வராங்க. சீதா வந்தோன்னும் நம்மளோட அருண் வந்து எதுவுமே பேசல, அப்படியே சோஃபாவில் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாரு. உடனே சீதா அதை பார்த்துட்டு, நீங்கள் என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன சஸ்பெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? 3 நாள் தானேங்க, விடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு உங்களோட டியூட்டியை நீங்கள் எப்பவும் போல் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சீதா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட அருண் வந்து அப்பவும் வந்து விடு சீதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சீதா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓ நீங்கள் அப்போது வந்து இன்னமும் மாமா பண்ண அந்த விஷயத்தை தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மாமா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டும் வந்துட்டேன், ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. உடனே அருண் பார்த்தீங்கன்னா மனசில் நினைக்கிறாரு, ஓஹோ சீதா போய் சொன்னதுனால தான் இவன் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தான் போல இருக்கு முத்து, ஆனால் இந்த விஷயத்தை நம்ம இதுதான் சாக்குன்னு இப்போ இதை ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு உடனே நம்ம அருண் என்ன பண்ணுறாருன்னா, சீதா அப்போ நீ சொல்லி தான் உங்கள் மாமா இங்கே வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சீதா சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ மாமா இங்கே வந்து மன்னிப்பு கேட்டாரா அப்படின்ற மாதிரி சீதா கேட்க, உடனே அருண் சொல்கிறாரு, மன்னிப்புலாம் உங்கள் மாமா வந்து கேட்கல, ரொம்ப திமிரா என்னை மிரட்டிட்டு போனார், ஆமாம் நான் தான் வேணும்னு சதி பண்ணி இந்த விஷயத்த பண்ணேன், உன் மேலே பிளாக் மார்க் வரணும் அப்படின்னு தான் வேணும்னே பண்ணேன், உன்னை பழிவாங்க தான் இதை பண்ணேன், இப்போ என்ன பண்ணுவேன், என்ன ஏற்றி விட்டு மன்னிப்பு கேட்க விட்டுறியா? மன்னிப்புலாம் என்னால் கேட்கவே முடியாது, உன்னை இனிமே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு சீதா. அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல, உங்கள் மாமா ஏன் இப்படி இருக்காரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்றி விடுறாரு நம்மளுடைய அருண் சீதா கிட்ட. உடனே சீதா இதை கேட்டு, என்னங்க சொல்கிறீங்க, வீட்டுக்கு வந்து உங்களை மிரட்டிட்டு போனாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சீதா, மிரட்டிட்டு தான் போனார், அவர் தான் இந்த விஷயத்த பண்ணாராம், அதுவும் சதி திட்டம் போட்டு வேணும்னே பண்ணாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்போ தான் அவங்க மாமா திருந்த போகிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என் வேலையில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, அவரால் எங்கே என் ப்ரமோஷன் போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு நம்மளுடைய அருண். இதை கேட்டுட்டு சீதா வந்து, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, இருங்க நான் இப்போவே மாமாக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே நம்மளோட அருண் வந்து, ஐயோ ஃபோன் பண்ணி கேட்டால் அப்புறம் நம்ம மாற்றி சொன்னது அவளுக்கு தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு, சீதா 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 வேணாம் நீ கால் பண்ணாத, இப்போ கூட நீ கால் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கேன், என்ன பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி ஏற்றி விட்டு சண்டை மூடி விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு வந்து உங்கள் மாமா கேட்பாரு, உங்கள் மாமா அந்த மாதிரி ஆள் தான், அதனால் வேணாம் இதை பற்றி நீ எதுவுமே இப்போ பேசாத, விட்டுடு, நான் தொழிலில் நேர்மையாக இருக்க போகிறேன், என் டியூட்டியை நான் வந்து ஒழுங்காக பார்க்க போகிறேன், அப்படி பார்த்தாலே எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும், உங்கள் மாமாவோட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு நம்மளுடைய அருண். ஆனால் இருந்தாலுமே சீதா பார்த்தீங்கன்னா, இல்லை இதை நம்ம அப்படியே விடக்கூடாது, இப்போ அவர் எதிர்க்கில் தானே கேட்கக்கூடாது சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம நேர்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு மாமா வர வச்சு அங்கேயே சண்டை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீதா நினச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கும் அருணுக்கும் சம பெரிய ஃபைட் வருது. அந்த சீனை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.